அமெரிக்காவுக்கும், உக்ரைனுக்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த மினரல் டீல் ஒரு வழியா ஒரு முடிவுக்கு வந்துருச்சு. ஜெலன்ஸ்கி அவர்கள் அமெரிக்காக்கு போவாரு. நேராவே ட்ரம்ப் அவர்கள பார்த்து கையெழுத்திடுவாரு இந்த அக்ரீமெண்ட்ல அப்படின்னு கூட சொல்றாங்க. இதுக்கு ஜெலன்ஸ்கி அவர்கள் அக்ரீமெண்ட் கையெழுத்து போறாருன்னா, அவருக்கு ஒரு பவர் வேணும் இல்லையா? அதுக்காக தான் பார்லிமென்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது அவங்களோட ராடால வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ரெசல்யூஷன் பாஸ் பண்ணாங்க. பிரச்சனை முடியிற வரைக்கும் இந்த ரஷ்யா, உக்ரைன் பிரச்சனை முடியிற வரைக்குமே அவர் தான் பிரசிடென்ட்டா இருக்கலாம் அப்படிங்கிறது போல. அதாவது அதுக்கே ஏகப்பட்ட கிரிட்டிசைசேஷன்லாம் வந்துகிட்டு இருக்கு. பட் இருந்தாலும் அது போல வச்சு அத பாஸ் பண்ணதுக்கு அப்புறமா, இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, ஜெலன்ஸ்கி அவர்கள்ட்ட அதுக்கு கையெழுத்து வாங்குனாங்கன்னா, இவரு லீகல் தான் அப்படிங்கிறது போல காட்டுறதுக்கு ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னு கூட சொல்லப்பட்டு வருது. ஆனா இதுக்கு எலான் மஸ்க் அவர்களே வந்து பார்த்தீங்கன்னா, அதுக்கு கீழயே இந்த ட்வீட்டுக்கு கீழயே வந்து பார்த்தீங்கன்னா, ஹோல்ட் தி எலக்ஷன் அப்படிங்கிறது போல வந்து பார்த்தீங்கன்னா, அவர் தரப்பு வந்து ட்விட்டர்ல வந்து போட்டிருக்கிறாரு. இது போல நாங்க பாருங்க, எங்களோட ராடால நாங்க பாஸ் பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிறது போல சொல்லும்போது, இதுல பெரும்பான்மையான மக்கள் கிட்ட இருந்து வரக்கூடிய கருத்துக்கள், அனலிஸ்ட்டா இருக்கட்டும், இவங்கலாம் பேசக்கூடிய விஷயங்கள் என்னன்னா, ஒரு நாட்டுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பவர் சென்டர்ன்னு இருக்கும் இல்லையா? அதாவது அதிகாரம் குடுக்கக்கூடிய இடம் வந்து பார்த்தீங்கன்னா, மக்கள் கிட்ட தான் இருக்கணும். அதாவது இப்ப பார்லிமென்ட்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாரும் ஓட்டு போட போறோம். ஓட்டு போட்டா சூஸ் பண்ண போறோம். அவங்க வந்து அதிபர தேர்ந்தெடுக்கிறாங்க. அப்படித்தான் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லா இடத்துலயும் சூஸ் பண்ணக்கூடிய அதிகாரம் வந்து பார்த்தீங்கன்னா, மக்களுக்கு தான் இருக்கும். அதுதான் டெமோக்ரஸி அப்படிங்கிற சொல்லப்பட்டு வருது. இப்ப இது வந்து பார்த்தீங்கன்னா, என்டையரா ஷிஃப்ட் ஆயிருக்கு. ஆனா இங்க ஒரு சந்தேகம் வரும். ஏன்பா அங்க இருக்கக்கூடிய எம்பிஸ்லாம் மக்கள் தானே ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்துக்கிறாங்க அப்படிங்கிறது போல, எல்லாரும் ஓட்டு போட்டு தான் தேர்ந்தெடுப்பாங்க. ஆனா மார்ஷல் லா கொண்டு வந்து அது நீடிச்சுட்டு இருக்கிறதுனால, மக்கள் அவங்களுக்கு ஒரு டெர்ம் குடுத்திருப்பாங்க இல்லையா? அதுக்கப்புறம் அவங்களுக்கு பவர் போயிருச்சு. அங்க இருக்கக்கூடிய எம்பிஸ்லாம் ஓட்டு போடுறாங்க அப்படின்னா, மார்ஷல் லால வந்து அதிபருக்கான பவர தான் அவங்க ரீட்டெயின் பண்ணிக்கிறாங்களே தவிர, அங்க இருக்கக்கூடிய மெம்பர்ஸ்க்கான பவர் எப்படி ரீட்டெயின் பண்ணிக்க முடியும்? அப்படின்றது போல கேள்விகள், சர்ச்சைகள் ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, மாறி மாறி பேசிக்கிறாங்க. இப்ப அவங்க ஓட்டு போட்டு அத ரெசல்யூஷன் பாஸ் பண்ணா, அது எப்படி வந்து அப்ரூவ் பண்ண முடியும்? அப்படிங்கிற போல ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. இது கான்ஸ்டிடியூஷனுக்கு எதிரான ஒரு செயல் அப்படின்னு கூட சொல்றாங்க. எது எப்படியோ ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பின்பத்த உருவாக்கி, இப்ப இது போல ஒரு டீல வந்து பார்த்தீங்கன்னா, அக்ரீமெண்ட் சைன் பண்ண வைக்க போறாங்க அப்படின்னு கூட சொல்றாங்க. அதுவும் பிப்ரவரி 28 வந்து பார்த்தீங்கன்னா, இந்த டீல் அக்ரீமெண்ட்ல சைன் ஆகும் அப்படின்னு கூட சொல்றாங்க. இதுல ஜெலன்ஸ்கி அவர்கள் நெகோஷியேட் பண்றாரு இல்லையா? அத நெகோஷியேட் பண்ணி, அதாவது போர்ட் ஃபெசிலிட்டி, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டி எல்லாத்துலயும் வந்து பார்த்தீங்கன்னா, ஷேர் வேணும்னு கேட்டாங்க இல்லையா? இப்போ 100% மினரல் டீல். அதாவது இருக்கக்கூடிய எல்லா வளங்களும் அமெரிக்காக்கு தான் சொந்தம். விக்கிறாங்க. எது செஞ்சாலும் சரி, அமெரிக்காக்கு தான் இதுக்கு மேல அதுல இருக்கக்கூடிய வருமானங்கள் அப்படிங்கிறது போல, ஒரு ஒப்பந்தம் கையெழுத்தாகுது அப்படின்னு கூட சொல்றாங்க. இதனால அமெரிக்கா ஏதாச்சும் உதவிகள் மிலிட்டரி ரீதியா உக்ரைனுக்கு பண்ணுவாங்களான்னா, அது இல்ல அப்படின்னு கூட சொல்றாங்க. 2வது யுகேவோட ஸ்டார்மர் அவர்கள் பிரைம் மினிஸ்டர் அவர் தரப்புல ஸ்டேட்மெண்ட் வந்துருச்சு. அமெரிக்கா பேக் இல்லாம ட்ரூப்ஸ வந்து அனுப்ப முடியாது அப்படின்னு கூட சொல்லிட்டாங்க. பீஸ் கீப்பிங் ட்ரூப்ஸ. ஏன்னா, இப்போ நீங்க யோசிச்சு பாருங்க வேர்ல்டு வார் 1ல அதாவது இது போல வந்து கதை சொல்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நான் சொல்லியிருந்தேன். அதுக்கு நீங்க கமெண்ட் செக்ஷன்ல ஆதரவு குடுத்திருந்தீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களோட அன்புக்கும் ஆதரவுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இப்ப நம்ம செய்திகளுக்கு போலாம். அதாவது இந்த வேர்ல்டு வார் 1ல வந்து பார்த்தீங்கன்னா, ஜெர்மனி மேல வந்து ரெப்பரேஷன் போட்டிருந்தாங்க இல்லையா? ஸோ அப்படி ரெப்பரேஷன் போட்டதுனால தான் வந்து பார்த்தீங்கன்னா, வேர்ல்டு வார் 2வே உருவாச்சு. ரெப்பரேஷன்னால தான் உருவாச்சு. ஏன்னா, அங்க இருக்கக்கூடிய மக்கள் வாழ்வாதாரமே இல்லாம இருக்கும். பிரெட் வாங்குறதுக்கு கூட முடியாது. நார்மலா ஒருத்தங்க சாப்பிடுறதுக்கான பணம் கூட அங்க இருக்கிற மக்களால சம்பாதிக்க முடியாது. So அது ஏகப்பட்ட சிக்கல் இருக்கும். உள்நாட்டுல வந்து பார்த்தீங்கன்னா, பணம் சம்பாதிக்கிறதுக்கான அந்த வழிகள் இல்லாம போயிரும். மக்கள் வந்து ரொம்ப ஸ்லேவரியாவே இருப்பாங்க. வேற எதுவுமே செய்ய முடியாது. ஸோ அதுக்கப்புறம் வெகுண்டெழுந்து ஒரு கட்டத்துக்கு மேல போராட்டம் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் போருக்கு போவாங்க. இப்ப இந்த இடத்துல இது போல டீல்கள் சைன் ஆகுது. இப்ப அமெரிக்காவே பண்ணிட்டு போயிட்டாங்கன்னா, அடுத்தது யூரோப்பியன் யூனியன் வந்து என்ன டீல் போடுவாங்க? அவங்களுக்கு என்ன குடுப்பாங்க? இப்ப ஸ்லோவாக்கியா வந்து எங்களுக்கும் தரணும்னு கேட்கறாங்க. ஸோ ஹெவியான ரெப்ரஷன் அவங்க மேல வைக்கும்போது, அங்க இருக்கக்கூடிய உக்ரைன் பெருமளவுல வந்து பார்த்தீங்கன்னா, திரும்பவும் போரு. இதுக்கு காரணம் யாரு? அப்படிங்கிறது போல திரும்பி திரும்பி மாறுச்சு அப்படின்னா, இது கூடிய விரைவில இன்னொரு போருக்கு போயிரும். இப்ப யூரோப்பியன் யூனியன் ரீகுரூப் ஆகணும். ஜெர்மனில இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரியில மிலிட்டரி டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரிக்கு எடுக்குறாங்க அப்படிங்கும்போது, யோசிச்சு பாத்துங்க. ஆல்ரெடி உக்ரைன்ல ஒரு 8,00,000 வீரர்கள் வேற சும்மா இருக்கிறாங்க. வேறு நாட்டுக்கு அனுப்புறதா சொல்லியிருக்கிறாங்க. அவங்க எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா, மேற்குலக நாடுகளுக்கு அனுப்பி ட்ரெய்னிங் பண்ணிட்டே இருந்தாங்கன்னா, இன் கேஸ் அத கரெக்ட்டா கேபிட்டலைஸ் பண்ணி வெஸ்ட் திரும்பவும் ரஷ்யாக்கு எகெயின்ஸ்டா திருப்பி விட்டாங்க அப்படிங்கும்போது, எங்களோட பகுதிகள்லாம் நீங்க எடுத்துக்கிட்டீங்க. இப்ப அதிகமான பகுதிகள நீங்க எடுத்துக்கிட்டீங்க. அதனால தான் எங்களால வாழ முடியல. எங்க வாழ்வாதாரமே போச்சு அப்படின்னு, அந்த கோவத்தெல்லாம் நேரோ பண்ணி திருப்பி ரஷ்யா மேல திருப்புனாங்கன்னா, அது மக்களுக்கான போரா மாறிரும் இல்லையா? ஆக்சுவலா இப்ப உக்ரைன் தோற்கறதுக்கான காரணம், உக்ரைனோட மக்கள் இந்த போர கையில எடுக்க மாட்டேங்கிறாங்க. அதுதான் இங்க இருக்கக்கூடிய சிக்கல். ஸோ அந்த டைம்ல இப்ப இவங்க டிஃபீட் ஆயிருந்தாலும், திரும்ப வந்து பாத்தீங்கன்னா 8,00,000 வீரர்கள் இருக்காங்க இல்லையா? அவங்கள நேட்டோல ட்ரெய்னிங் பண்ணி,
உள்ள அனுப்பும்போது ரஷ்யாக்கு எகெயின்ஸ்டா வெகுளிலிருந்து சண்டை வெடிக்கும்போது, அது ரஷ்யாக்கு திரும்பவும் ஒரு இக்கட்டான சூழ்நிலையை உருவாக்கும் இல்லையா? அப்படிங்கிறது போல ஒரு பார்வை இருக்கு. 2வது வந்து அமெரிக்கா கூட ரஷ்யா இணைஞ்சு டீல் போட்டுக்கிட்டாங்க அப்படின்னா நல்லது தானே! இதுல என்ன இருக்கு? அப்படிங்கிறது போல சொல்லியிருந்தீங்க. ஆக்சுவலா இந்த பிரிக்ஸோட அடிப்படையே என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, அவங்க கிட்ட இருக்கக்கூடிய வளங்கள கொண்டு போய் பெட் பண்றது தான் அந்த பிரிக்ஸுக்கான ஒரு பவரே. அந்த நாடுகளும். இப்ப அதுலயும் வந்து அமெரிக்கா வந்து கை வைக்கிறாங்க அப்படிங்கும்போது, கண்டிப்பா பிரிக்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, பெருமளவுல இருக்காது. இதெல்லாம் ஸ்கிராப் பண்ணிட்டு போயிடலாம் டீல் இப்போதைக்கு முடிச்சதுக்கப்புறம். போப்பா அதெல்லாம் செல்லாது, எதுவும் சரி வரல அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம். பட் இருந்தாலுமே, இதுவரைக்கும் ஒரு நாடு வந்து ஒரு குடுக்குறாங்க. இது போல ஒரு அக்ரீமெண்ட் போடுறாங்கன்னா, அமெரிக்கா மாரி எந்த நாடும் ஸ்கிராப் பண்ண மாட்டாங்க அவ்வளோ சீக்கிரமா. பட் யுனிலேட்டரலா அமெரிக்கா ஸ்கிராப் பண்ணிட்டு போயிருவாங்க. அத செஞ்சு காமிச்சா தான் உங்களுக்கு தெரியும் அப்படிங்கிறது போல ரஷ்யா செஞ்சாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. பட் ஆனா ஒன்ஸ் அப்படி செஞ்சுட்டாங்கன்னா ரெப்புடேஷன் போயிரும். இதுல என்ன ஒரு விஷயம்னா, இந்த மினரல் டீல்லாம் இருக்கு இல்லையா? அது எந்த அளவுக்கு போடுறாங்க, என்ன பண்றாங்க அப்படிங்கிறது இதுல இருக்கக்கூடிய பிரச்சனை. ஆனா இத வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரம்ப் அவர்களும் வரவேற்றிருக்கிறார். நல்ல விஷயம் தான். இணைஞ்சு செயல்படலாம். ஒரு தப்பும் கிடையாது அப்படிங்கிறது போல. மேலும் மேலும் அது பிரிக்ஸ்க்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா சிக்கலாயிட்டு இருக்கும். பலரும் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க, இந்த பிரிக்ஸ் வந்து பெருமளவுல எந்த வேலையும் செய்யல அப்படிங்கிறதுனால, அவங்க கமுக்கமா வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அதான் இங்க இருக்கக்கூடிய விஷயம். இது என்ன செய்றதுன்னு தெரியாம தான், அமெரிக்கா, வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்லாம் எல்லா இடத்துலயும் வந்து பார்த்தீங்கன்னா, மேசிவா வச்சு விளையாடிட்டு இருக்காங்க. அவங்களோட பிளான் என்ன அப்படிங்கிறது தெரியாதனால தான் இவங்க வந்து செஞ்சுட்டு இருக்காங்க. விஷயம் தெரியறதுக்கு முன்னாடி, அதாவது நம்ம யோசிக்கிற விஷயம் நடக்கறதுக்கு முன்னாடி எதையும் சொல்லிறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இவங்க எல்லாரும் அமைதியா இருக்காங்க. இப்ப ரஷ்யாவோட மினரல்ஸ்லாம் அமெரிக்காவோட கட்டுப்பாட்டுக்குள்ள வருது. அமெரிக்கா ஆக்சஸ் பண்ண முடியுது அப்படிங்கும்போது, பிரிக்ஸுக்கு தான் அது மேலும் மேலும் சிக்கலாகும். இது எல்லாத்துக்கும் மேல சாரான்றவங்க அமெரிக்காவோட ஹிஸ்டாரியன். இவங்க ஜியோ பாலிடிக்ஸ் பத்தி பேசுவாங்க. ஸோ நீங்க அத பார்த்திருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நான் என்ன சொல்ல வரேன்னு சொல்லிட்டு. அதாவது அவங்க பார்க்கக்கூடிய ஜியோ பாலிடிக்ஸ்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா, வேற கண்ணோட்டத்துல இருக்கும். ஆனா, அவங்க ஒரு பாயிண்ட்ல சொல்லியிருப்பாங்க. இதே சீனா வந்து ஏன் இந்தியா கூட சண்டைக்கு போச்சுன்றது தெரியல. அது அவங்களா முடிவெடுத்து அவங்க போய் வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியாவ அடிச்சுட்டாங்க. அதனால அந்த 2 நாடுகளும் பிரச்சனையா இருக்கு. ஆனா, இந்த சண்டை வர்றதுக்கு முன்னாடி சீனாவும், இந்தியாவும் நண்பர்களா இருந்தாங்க. ஒருவேள ஒருவேள இவங்க 2 பேரும் நண்பர்களாவே இருந்திருந்தாங்கன்னா, என்டையர் ஜியோ பாலிடிக்ஸ் சினாரியோவே வேறயா இருக்கும் அப்படிங்கிற சொல்லியிருந்தாங்க இல்லையா? இப்போ ரஷ்யா வந்து பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவோட இணக்கமா போறாங்க அப்படின்னா, அது சீனாக்கு மேலும் ஆபத்து. சீனா வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா, நசுக்கப்படுற மாரி ஃபீல் ஆகும். கூட வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளும் வந்து அமெரிக்கா வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப அதிக அளவுல உறவாடணும் அப்படிங்கிற மாரி யோசிக்கிறாங்க. அது மேலும் மேலும் வந்து பார்த்தீங்கன்னா, சீனாக்கு வந்து அவங்கள பிளாக் பண்ற மாரி இருக்கு. இப்ப எப்படி நம்ம ரஷ்யாக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அண்டை குடுக்குற மாரி யோசிச்சோம். ஈரான் இந்த வழியா காஸ்பியன் சி இந்த இடத்துலலாம் வந்து அவங்கள அண்டை குடுத்துட்டாங்க அப்படின்னா, ரஷ்யானால எதுவும் செய்ய முடியாது. போய் கழுத்த நரிக்கிறதுக்காக அப்படியே வந்து எல்லா நாடுகளையும் கவர் பண்ணாங்க அப்படின்னா, வச்சு நசுக்கிரலாம் அப்படிங்கிற யோசிக்கிறாங்க சொன்னோம் இல்லையா? இப்ப அதே போல ஒரு சூழல் சீனாக்கு வருது. இதனால என்னன்னா, மேல ரஷ்யாவும் சரி, கீழ இந்தியாவும் சரி, நம்ம தான் இதுல பலியாடுகளா மாறிரும். அந்த ஒரு காரணத்தினால தான். மத்தபடி எதுவும் கிடையாது. அவங்க வராங்க, போறாங்க அப்படிங்கிறது வந்து பிரிக்ஸ் அந்த டீல் ஓகே இருந்தாலுமே, அவங்களோட பவர் பெருமளவுல இங்க வர ஆரம்பிச்சுச்சுன்னா, சீனாவோட பவர் டவுன் ஆக ஆரம்பிச்சுட்டு, எக்கனாமிக்கலி அவங்க வீக் ஆக ஆரம்பிக்கிறாங்கன்னா, அடுத்த போர் தான். ஸோ அந்த போர் வந்து பார்த்தீங்கன்னா, எந்த இடத்துல நடக்குது? இதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா, அழுத்தங்கள் குடுக்குறது அந்தந்த நாடுகளுக்கு. வேற வழி இல்லாம அவங்களும் அத எடுத்து என்கேஜ் பண்ண வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுறாங்க. இப்ப எப்படி ரஷ்யா என்கேஜ் பண்ணாங்க. அது போல தான். ஸோ பார்ப்போம். ஃபியூச்சர் எந்த மாரியான முடிவுகள் எடுக்க போறாங்க. பிரிக்ஸ் நாடுகள்லாம் யூனிட்டியா இருக்க போறாங்களா? இல்ல வேற மாரியான ஏதோ ஒரு கேம் பிளே நடக்க போதா? அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். ஆனா இப்ப அமெரிக்காக்கு வந்துட்டோம்னா, அமெரிக்காக்கு என்னதான் ஆச்சு? அப்படிங்கிற ஒரு டைட்டில்ல நம்ம லைனா சொல்லிட்டு இருக்கிறோம் இல்லையா? அதுல இப்ப அமெரிக்கால 2 விபத்துகள். பேக் டு பேக் விபத்துகள். ஒண்ணு சிக்காகோவோட இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, பாசஞ்சர் பிளேன் தரையிறங்குறதுக்காக வந்துட்டு இருக்கு. அந்த நேரம்னு பார்த்து யாரோ ஒரு பிரைவேட் ஜெட் வச்சுக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா, வேணும்னே ஆத்தரைஸே இல்ல. வேணும்னே வந்துட்டாங்க. நல்ல வேளையா அந்த பிளேன் ஓட்டுறவரு சுதாரிச்சுக்கிட்டு டேக் ஆஃப் பண்றதுனால தப்பிச்சாங்க. இல்லைன்னா சோலி முடிஞ்சிருக்கும். அந்த விமானம் வந்து டைரக்ட்டா கிளாஷ் ஆயிருக்கும் அப்படின்னு கூட சொல்லப்பட்டு வருது. வீடியோ பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும். மிகப்பெரும் இழப்புகள் ஏற்பட்டிருக்கும். நேராவா தப்பிச்சுட்டாங்க. இதே போல ஒரு இன்சிடென்ட் வந்து பார்த்தீங்கன்னா, டெல்டா விமானத்துக்கு வந்து நடந்திருக்கு. இந்த டெல்டாக்கு ஏகப்பட்ட தடவ இது போல கம்ப்ளைண்ட்ஸ் வந்துகிட்டே இருக்கு. இது அட்லாண்டால நடந்திருக்கு. திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்மோக் வர ஆரம்பிச்சிருக்கு பிளேன்ல. அதனால எமர்ஜென்சியா லேண்ட் பண்ணிக்கிறாங்க. அதனால பரவால்ல. பேசஞ்சருக்கு எதுவும் ஆகல. இது போல தொடர்ந்து அமெரிக்கால வந்து பார்த்தீங்கன்னா, இந்த விமானங்கள் விபத்துக்குள்ளாயிட்டே இருக்கு. அதிகமான சேதங்கள் நடந்துட்டே இருக்கு. இத எப்படியாவது அமெரிக்கா ரெடி பண்ணுவாங்க அப்படின்னு கூட பார்த்துக்கலாம். அதே போல வந்து பார்த்தீங்கன்னா, இன்னொரு விஷயம். இந்த விமானம் இருக்கு இல்லையா? சூடான்ல வந்து சிவில் வார் நடந்துகிட்டு இருக்கு. அது நம்மளுக்கு தெரியும். ரொம்ப கொடூரமான ஒரு போர் இந்த உலகத்துல நடந்துட்டு இருக்குன்னா, சூடானோட வார் தான். சிவில் வார் தான். இதுல சூடானோட ராணுவம் இருக்காங்க இல்லையா? கார்டோம் சூடானோட கேப்பிட்டல். ஸோ அந்த பகுதியில வந்து பார்த்தீங்கன்னா,
ராணுவத்தோட விமானம் வந்து பாத்தீங்கன்னா தரையிறங்கிறதுக்காக வந்துகிட்டு இருந்திருக்கு. ஆயுதம்லாம் எடுத்துட்டு வந்திருப்பாங்க. ஏதோ ஒண்ணு நடந்திருக்கு போல இருக்கு. திடீர்னு அது மேல ஒரு தாக்குதல் நடந்திருக்கா, இல்ல கிராஷ் ஆயிருக்கா, என்ன ஏதுங்க தெரியல. ஏதோ ஒண்ணு வெடிச்சிருந்திருக்கு. ஸோ இதனால மக்கள் வாழும் பகுதியில வந்து பாத்தீங்கன்னா, அது விழுந்து வெடிச்சிருக்கு. இதனால 50க்கும் மேற்பட்டவங்க இறந்துட்டாங்க அப்படின்னு கூட சொல்றாங்க. ரொம்ப குறைச்சலா தான் அங்க இருக்கக்கூடிய லிஸ்ட் எல்லாம் வருது. ஆனா வரக்கூடிய வீடியோலாம் பாத்தீங்கன்னா, பிரம்மாண்டமா இருக்கு. வேற மாரி சொல்றாங்க. ஆனா கவுண்ட் கம்மியா இருக்கு அப்படிங்கிறது போல பல அனலிஸ்ட் தரப்பு வந்து குற்றச்சாட்டுகள் இருக்கு. எது எப்படியோ அங்க மக்கள் அவஸ்தைப்பட்டுட்டு இருக்காங்க. இதுக்கான பல விஷயங்கள் பார்த்திருப்பாங்க. இருக்கிற மக்கள்லாம் நடந்தே போலான்னு நினைச்சாலும் சுட்டுறாங்க. தண்ணி இல்ல. தண்ணி குடிக்கிறதுக்காக ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கூட்டமா போயி, தண்ணி எடுத்துட்டு வரலான்னு போனாலும் கொண்டுர்றாங்க. இப்படி பல விஷயங்கள் நம்ம பார்த்தோம். இனப்படுகொலை பெருமளவுல சூடான்ல நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறது போல. அடுத்து அப்படியே நம்ம மிடில் ஈஸ்ட்க்கு வந்துட்டோம் அப்படின்னா, இங்க இஸ்ரேல். இஸ்ரேல் தொடர்ந்து இந்த சிரியா பகுதியில தாக்குதல் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறது பார்த்தோம் இல்லையா? இப்ப மக்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, போராட்டம் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. 2வது ஜொலானி அவர்கள் பெருமளவுல அதாவது ஹெச்டிஎஸோட தலைவர். பெருமளவுல ஏதோ காப்பாத்துவாரு, ஏதாவது பண்ணுவாருன்னு பார்த்தா, இது போல வந்து தாக்குதல் நடக்கிறதெல்லாம் அவர் வேடிக்கை பார்த்திருந்தாங்கன்னா எப்படி? அப்படிங்கிற போல கேள்விகள் இருக்கு. இது ஒரு வேளை கிளர்ச்சிய உண்டாக்கிருமா? உள்ள வந்து இன்ஸ்டால் பண்ணுன்ற மாரி அவங்ககிட்ட பவரும் கிடையாது, எதுவும் கிடையாது. சும்மா அந்த இடத்துல ரஷ்யா சண்டை குடுத்துட்டு இருக்கலாம் அப்படின்னு கூட யோசிச்சாங்க. ஆனா அதுக்கு வழி இல்ல. இப்ப அவங்களால கண்ட்ரோலும் பண்ண முடியல. என்ன பண்றதுன்னு தெரியல. ஸோ இதுதான் அங்க ஆ சிக்கலா நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற போல சில அனலிஸ்ட் தரப்பு வந்து கருத்துக்கள் இருக்கு. இதுதான் வாண்டடா ஈரானும், ரஷ்யாவும் வந்து பண்ணணும் அப்படின்றதுக்காக பண்ணியிருக்காங்க. அங்க எப்படி அவங்களால எதுவும் செய்ய முடியாது. திரும்பி அங்க பிரச்சனையாகும். அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். அவங்க வீக் ஆகட்டும் சிக்னிஃபிகன்ட்டா. ஏன்னா, இப்போ பஷர் அல் அசாத் அவர்கள அடிக்கணுன்றதுக்காக ஒண்ணு கூட்டுன கூட்டம். இப்ப அவர் அங்க இல்ல அப்படிங்கும்போது இவங்களுக்குள்ளயே அடிச்சுக்குவாங்கல்ல அப்படிங்கிறது போல. அது மட்டும் இல்லாம அமெரிக்காவோட உளவு விமானங்கள் MQ-4C ட்ரின்டான் தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா, இந்த லெபனான் பகுதியா இருக்கட்டும், சிரியாவா இருக்கட்டும், அதுவும் இந்த சிரியாவோட லட்டாக்கியா டாரஸ் இருக்கு இல்லையா? ஸோ அந்த பேஸஸ வந்து பாத்தீங்கன்னா, உளவு பாக்குற மாரியே அமெரிக்காவோட உளவு விமானங்கள் வந்து பாத்தீங்கன்னா, அந்த ட்ரோன்கள், உளவு ட்ரோன்கள் வந்து பாத்தீங்கன்னா சுத்திக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது போல ஃபிளைட் ரேடார்ல இருந்து தகவல்கள்லாம் வந்துகிட்டு இருக்கு. அந்த பகுதியில தாக்குதல பெருமளவுல இஸ்ரேல் தரப்புல இருந்து இன்டென்ஸா ஆரம்பிச்சிருக்காங்க. ஈரான் வந்து பாத்தீங்கன்னா, ரொம்ப பெரிய அளவுல தயாரா இருக்காங்க. எல்லா இடத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா, ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் அவங்களோட அணு உலை தான் டார்கெட்டா இருக்கும். ஸோ ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்லாம் நாங்க ரெடியா வச்சிருக்கோம் அப்படிங்கிற ஈரான் தரப்புல இருந்து ஸ்டேட்மெண்ட்ஸ் தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கு. இந்த மிடில் ஈஸ்ட பொறுத்த வரைக்கும் பதட்டம் அதிகரிச்சுக்கிட்டு இருக்கு. எந்த அளவுக்கு இந்த ரஷ்யா, உக்ரைன் பிரச்சனையில பதட்டம் தணியிற மாரி இருக்கோ, அந்த அளவுக்கு இங்க மிடில் ஈஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா, பதட்டம் அதிகரிச்சுக்கிட்டு இருக்கு. இதை எப்படி வந்து உலக நாடுகள், அதுவும் குறிப்பா வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ் அண்ட் ரஷ்யா, சீனா இவங்கலாம் ஹேண்டில் பண்ண போறாங்க அப்படிங்கிறது பார்த்தரலாம். அடுத்தது அப்படியே உக்ரைன்குள்ளேயே வந்துட்டோம்னா, உக்ரைனோட கேபிட்டலான கீவ்ல பயங்கரமான தாக்குதல், அம்யூனிஷன் டிப்போ மேல தாக்குதல் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிறது போல சில அனலிஸ்ட் வந்து கருத்துக்கள் இருக்கு. ஏன்னா செகண்டரி டிட்டனேஷன் மிக பெருமளவில் வெடி விபத்துகள் ஏற்பட்டதுனால, மேபி அம்யூனிஷன் டிப்போ தெரிஞ்சுக்கிட்டு அது மேல ரஷ்யா தாக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்பட்டு வருது. 2வது கிரமடாஸ்கைல தொடர்ந்து ஏர் ஸ்ட்ரைக் ரஷ்ய தரப்பு வந்து பண்ணிட்டு இருக்காங்க. மக்கள் வாழும் பகுதியில இது போல சேதங்களை ஏற்படுத்திட்டு இருக்காங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டுகள் உக்ரைன் தரப்புல இருக்கு. ஆனா ரஷ்ய தரப்புல அது ஃப்ரண்ட் லைனுங்க. அதிகமான ராணுவ வீரர்கள் வச்சிருந்தாங்க. தெரிஞ்சுக்கிட்டு நாங்க அது மேல தாக்குதல் பண்றோம் அப்படிங்கிற ரஷ்ய தரப்புன்னு சொல்றாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த பகுதியில என்ன மாதிரியான மாற்றங்கள் வருது. உக்ரைன் அமைதிக்கான ஒப்பந்தம் ஏன்னா யுஎன்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெசல்யூஷன் பாஸ் பண்ணியிருந்தாங்க. இதுல என்னன்னா அமெரிக்கா வந்து பாத்தீங்கன்னா எகெயின்ஸ்டா இருக்காங்க. ரஷ்யன் ஃபெடரேஷன் எகெயின்ஸ்டா இருக்காங்க. ஸோ இது போல பல நாடுகள் வந்து பாத்தீங்கன்னா, அதாவது அமெரிக்கா இது ஆதரவு குடுத்துருக்கணும். ஆனா அவங்க ஆதரவு குடுக்கல. ஆனா இந்த ரெசல்யூஷன் வந்து பாத்தீங்கன்னா பாஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா? அந்த பிராண்ட் ஜஸ்ட் லாஸ்டிங் பீஸ் அந்த பிராண்ட வந்து ரெசல்யூஷனுக்கு பேரா வச்சிருந்துருக்காங்க. ஸோ அத வந்து பண்ணியிருந்துருக்காங்க. இது வீட்டோ போட கிடையாது. எதிர்ப்பா இருந்திருக்கிறாங்க. ஸோ அதனால இது பாஸ் ஆயிருந்திருக்கு. இத வந்து எப்படி யூரோப்பியன் யூனியன் ஹேண்டில் பண்ண போறாங்க? ஏன்னா இத கொண்டு வந்தது அமெரிக்கா இத எதிர்த்திருக்கிறாங்க. வீட்டோ போடல. ரஷ்யா இத எதிர்த்திருக்கிறாங்க. வீட்டோ போட கிடையாது. நம்மளும் அப்ஸ்டெயின் ஆயிட்டோம். ஸோ இப்ப இதுக்கு ஆதரவு குடுக்குற நாடுகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, பெருமளவுல யூரோப்பியன் யூனியன் நாடுகள். அவங்க எப்படி இத வந்து அமல்படுத்த போறாங்க? ரெசல்யூஷன் கொண்டு வந்தரலாம். அது அவங்க தலையில அவங்க தானே பொறுப்பேத்துக்கிட்டு அத செய்யணும். ஸோ எப்படி செய்யறாங்க? இதுக்கான விலைய வந்து யூரோப்பியன் யூனியன் குடுக்கட்டும் அப்படிங்கிறது போல ரஷ்ய அதிபர் நெனச்சுட்டாரா? செய்யுங்கப்பா, செலவு பண்ணுங்க அப்படிங்கிற போல அவர் நெனச்சுட்டாரா? அதனால வீட்டோ போடாம இது போல ஆ சும்மா எதிர்த்து மட்டும் ஓட்டு போட்டாரா? அப்படிங்கிற போல கேள்விகள்லாம் இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த யூரோப்பியன் யூனியன் என்ன முடிவுகள் எடுக்க போறாங்க? சண்டை பிடிக்கலாம்னு நினைக்க போறாங்களா? இல்ல அமைதி பேச்சுவார்த்தைக்கு ஒத்து வந்துருவாங்களா? என்ன நடக்க போகுது அப்படிங்களா பொறுத்து இருந்து பார்த்தலாம். ஓரளவுக்கு தகவல்கள இந்த பதிவுல பார்த்திருப்போம்னு நினைக்கிறேன். இதோட இந்த பதிவு நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூடவே மறக்காம இந்த பதிவு பத்தின உங்களோட கருத்துக்கள கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த பதிவு நல்லா இருக்கும்னு நம்பிக்கையில அடுத்த பதிவுல உங்கள சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப். பாய்.